வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/8/2025 இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில ராசிகளுக்கு உங்களுக்கு ட்ராபேக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில ராசிகளுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு பலன்களே கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கும். சந்திராஷ்டம நாள்களில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மனசில் ரொம்ப சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். மனம் சார்ந்த சோர்வான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனம் பேதலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதாவது சந்திராஷ்டம காலங்களில் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது. புதிய புதிய விஷயங்கள் நீங்கள் முன்னெடுக்கிறது, அதே மாதிரி புதுசாக கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மனம் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாகவே இருக்கும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்போயுமே வந்து சந்திராஷ்டம நாள்களில் வந்து சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது, அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டம நாள்கள் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய சுயநலமே இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சுருவோம். அது வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ட்ராபேக்காக மாறி முடிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் நீங்கள் சந்திராஷ்டம காலங்களில் நீங்கள் இதை செய்யாதீங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் நீங்கள் கேட்டிங்க, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த குளிகை காலங்களில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிகை காலங்களில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பரிசு பொருள் வாங்குறதோ இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதோ இது நீங்கள் வாங்கலாம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக அதாவது வண்டி வாகனங்கள், அதே மாதிரி இந்த முக்கியமாக நமக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கணும், ஆடை ஆபரணங்கள், அது மாதிரி ஏதாவது நகை வாங்கணும், அது மாதிரி இருந்தால் அந்த டைமில் நீங்கள் குளிகை காலங்களில் போய் நீங்கள் வாங்கலாம். அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா குளிகைங்கிறது நமக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ரொட்டீஷனாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த டைமில் வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுக்குறதும் அந்த குளிகை காலங்களில் கொண்டு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே அது அடைஞ்சிடும். அதனால் நம்ம இந்த குளிகை காலங்களை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு காலம் தான் அந்த குளிகைங்கிறது. அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்தலாங்கிறத ரொம்ப முக்கியம். குளிகையில் வந்து நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பயன்படுத்தி நம்முடைய அதாவது ஒரு விஷயத்தை நமக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம அந்த குளிகை. அந்த குளிகையில் வந்து நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் இந்த குளிகையில் செய்யலாம், எது வேண்டாமோ அதையும் நம்ம அந்த குளிகையிலே செய்யலாம். அப்போ வேண்டாத விஷயத்தை நம்ம செய்யும் போது என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு அது கழிஞ்சு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம கடன் கொடுக்க போகிறோம், ஒருத்தவங்கள்ட்ட நம்ம நிறையா கடன் வாங்கியிருக்கோம், அது கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருப்போம். நம்ம அதனால் என்ன ஆகும், டக்குனு கடன் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது ரொம்ப சூப்பராக இருக்கும், சரிங்க? அதே மாதிரி இந்த மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு, ராசியான நிறம் வெளிர் நீலம், சரிங்களா? வெளிர் நீலம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி புரிதல் உண்டான நாளாகும். அதே மாதிரி சில விஷயங்களை அனுசரித்து செல்வது நம்மளது, அதான் மனம் உறுதியோடு செயல்படுறதுக்கும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதே மாதிரி பிரார்த்தனைகள், நீண்ட நாளுடைய பிரார்த்தனைகள் இன்றைய நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து உற்றார் உறவினுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பயணத்தில் ஆர்வம் ஏற்படுறக்கும், தாய் வழி சம்பந்தமான இதில் வந்து உங்களுக்கு பங்களிப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3+6 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும், சரிங்களா? அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்றைக்கி சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம், அதையும் நீங்கள் செய்யுங்க, சரிங்க? அடுத்து வந்து இடபத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம், சரிங்களா? அனுபவம் வெளிப்படும் நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் நீங்கள் இன்றைய நாளில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி செயல்களில் அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணிகளில் அதிகமான ஈடுபாடுகள் உடையவருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் வந்து விரிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஆதாயம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எண்ணங்கள் ஈடறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களை சுற்றி உள்ளவர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான வந்து திசை வந்து உங்களுக்கு 8+9 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம், சரிங்களா? அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் உற்சாகம் பிறக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள். உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அருமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் ஏற்படும். அதே மாதிரி கடன் பிரச்சனை இருந்தாலும் அது கொஞ்சம் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீண்ட நாளாக வராமல் நின்றுட்டு இந்த பணங்கள்லாம் வந்து சேர்றக்கும் ஒரு நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும், வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஒத்துழைப்புகளும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதே மாதிரி
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மேன்மை நாளாக இருக்குது. அதே மாதிரி எதையுமே வந்து உற்சாகத்தோடு முயற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்யணும். ஏன்னா முயற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த படிகள் நல்லாவே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 5+8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வடக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான வடக்கு திசைங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான திசையாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்தபடியே கடகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு. சரிங்களா? உங்களுக்கு ராசியா நிறம் வந்து மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி பயணங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக நீங்கள் ஏதாவது பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தேவைகள் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மந்தத்தன்மை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இழுபறியாக இருந்தாலும் கூட அது முடிவுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பணிகளில் உங்களுக்கு சாதகமான நடக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விவசாயம் சார்ந்ததில் உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொழிலாளர்களுக்கு வந்து தேவையான நிறைய விஷயங்களை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். விரும்பியது போல் நீங்கள் செயல்படுறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு. கல்வி சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அது சிரமங்கள் இருந்தாலும் அது நீங்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள். அதே மாதிரி 7+1 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வந்து நீலம். சரிங்களா? பேச்சுக்களில் கவனம் தேவை. மாற்றம் ஏற்படும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு இருந்தாலும் அது நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் கொஞ்சம் குறைச்சி பேசுகிறது நல்லது. எதிலும் கொஞ்சம் தாழ்ந்து போகிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தொழில் சார்ந்த நிமித்தமான சிந்தனைகள் மேலோங்க இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும். மன நிம்மதி மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புது பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீல நிறம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாள் வந்து நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு, அதாவது வந்து சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு வழிபாடாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 4+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து மேற்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு திசையாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு, ராசியா நிறம் பழுப்பு நிறம். பயணங்கள் மேம்படும் நாளாகும். அதே மாதிரி குழப்பங்கள் விலகும் நாளாகும். பொறுமையை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள், அதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்றதுக்கும் வெளியூர் தொடர்பான பொருட்கள் மூலமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிந்தனை குழப்பங்கள் உண்டான பிற மொழி மக்களோடு நீங்கள் லாபத்துக்காக நீங்கள் போய் இப்போ பயணம் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக அது மாதிரி நடக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வந்து உங்களுக்கு 7, ராசியா நிறம் வந்து பழுப்பு நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 5-7 அப்படிங்கிறது உங்களுக்கு ராசியா நிறமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாபம், அதாவது நீங்கள் ஒரு வியாபார நோக்கத்துக்காக நீங்கள் வெளியூர் போய் வெளியூரில் இருக்கக்கூடிய அந்நிய பாஷை பேசுகிறவங்க கூட நீங்கள் பேச்சுவார்த்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு. சரி, மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஒத்துழைப்பு ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி உற்சாகம் பிறக்கும் நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதே மாதிரி நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் மற்றும் உங்களுக்கு பணிகள் சுமைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களோடு ஒத்துழைப்பு நல்க வேண்டிய நாளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எண்ணிய காரியங்கள் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் வந்து சாதகமான சூழ்நிலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனதளவில் உற்சாகம் பிறக்கிறதுக்கும் முயற்சிகள் மேலோங்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளஞ்சிவப்பு. அதே மாதிரி உங்களுக்கு 8+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்குங்க. இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து விருச்சகம் வந்ததுன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி ஆதாயம் உண்டான நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் புதுமையான ஒரு நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கடுமையான பணிகள் சுமைகளில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதாரமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம்
கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சண்டை சச்சரவுலாம் இருந்தால் கூட இந்த பக்கத்து வீட்டிலே சண்டை நடக்குது அப்படின்னா கூட இன்றைய நாள் நீங்கள் போய் தடுக்கிறக்கோ இல்லை எதாவது முயற்சி பண்ணாதீங்க. அது வீண் பழி சொற்கள் உங்களுக்கு வந்து இறக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அதாவது உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஒத்துழைப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்மேற்கு. ராசியான நிறம் வந்து உங்களுக்கு இளம் மஞ்சள். அதே மாதிரி 7+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மன மகிழ்ச்சியான ஒரு பணிகள் நீங்கள் நிமித்தமாக ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி சில விஷயமான ஒரு காரியங்களில் கொஞ்சம் இழுபறி இருந்தாலும் ஒரு சில காரியங்களில் கண்டிப்பாக அது ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஏற்றம் இருக்க உண்டான நாளாக இருக்கும். பிரயாணம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு அலைச்சல் ஏதோ வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் மஞ்சள். அதே மாதிரி 3+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான். சரிங்களா? மேற்கு. அதே மாதிரி மகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு. ராசியான நிறம் வந்து சந்தன வெண்மை. சரிங்களா? சந்தன வெண்மை. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு உதவி சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகும். பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த விஷயங்களில் சில தாமதங்கள் உண்டானதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மனமாற்றங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எதிலும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதை நீங்கள் நல்கி போகிறது நல்லது. அதே மாதிரி பொறுமையோடு செயல்படுறது இன்றைய நாளில் உங்களுக்கு உத்தமம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில வேண்டாத உறவு, அதாவது நண்பர்கள் கூட நீங்கள் சேராமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செய்து பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் சந்தன வெண்மை. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ராசியான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6+3. அடுத்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு. ராசியான நிறம் வந்து இளம் நீலம். சரிங்களா? ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் தந்திரங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்குது. பாருங்கள், இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி சகோதர வழியில் புரிந்து நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதார ரீதியான மேம்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் சில தந்திரமான செயல்களை செய்து நீங்கள் வியாபாரத்தை பெருக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சிக்கு கை கொடுக்குற நாளாகவும் உத்தியோகத்தில் புதிய மதிப்பும்